ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ப்ரோ மார்க்கெட் விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா நம்ம தெரியும் ப்ரோ நம்ம ரேட்ல. சோ நிறைய கஸ்டமருக்கு வந்து ஊர்ல இருக்கிற கஸ்டமர் எல்லாருக்கும் சரி ஒரு கடையில வந்து கிரெடிட் தந்துட்டாங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கையில காசு எடுக்கணும், நீங்க பெரிய ஆள் ஆகணும்னாலே கேஷ் பர்ச்சேஸ் குள்ள வாங்க. அப்பதான் உங்களோட ரொட்டேஷன் சூப்பரா இருக்கும். லாக் ஆயிருவீங்க. அந்த கடைக்கு தான் போகணும், அந்த கடையில தான் எடுக்கணும், அந்த கடையில தான் போடணும். அரைச்ச மாவை தான் அரைச்சு வைப்பாங்க, நீங்களும் அதை தான் எடுத்து அரைக்கணும். ஒரு மாவு அவ்வளவு நாள் அரைச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? கஸ்டமர் வந்து அதுல தோசை ஊத்தி சாப்பிட முடியாது. இதுனா ப்ரோ போலோ ஃபிட் ப்ரோ. ஓகே, இதையும் கொடுக்குறாங்களே 3 பேண்ட் 1000 4 பேண்ட் 1000 கொடுக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் போலோ ஃபிட் வந்து 200 தான் ரேட்டு. 200ல இருந்து 250 260 280 300 குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஓகேங்களா? நீங்க கம்மியில எடுத்து 3 பேண்ட் 4 பேண்ட் தரலாம், பிரீமியமா எடுத்து பிரீமியமா விற்கலாம். மென்ஸ் வேர் கிளாத்திங்க பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ நல்லா தான் ப்ரோ இருக்கும். கஸ்டமர் வந்து முன்ன இருந்தாங்க ஆஃபர் ஆஃபர் ஆஃபர், இப்ப யாரு குவாலிட்டி தராங்க பிரீமியம் மாடல் தராங்க. அப்படிதான் எவன் குவாலிட்டி தரானோ எங்க நல்லா இருக்கோ கொஞ்சம் கம்மியா இருக்கோ அங்க தான் போவாங்க.